பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இது எங்க குழுவினர்கள். ஸோ ஒவ்வொருத்தரா நான் பேரெடுத்து சொல்லணும். திஸ் இஸ் மை டீம். பிக் ஹேண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு மை டீம். எல்லாருமே அவங்க வேலையை ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கீங்க. இன்னைக்குதான் படம் பார்த்து அப்படியே என்ன சொல்றது, ஃப்ரெஷ்ஷா வந்து நான் உங்க முன்னாடி நிக்கிறேன். ஸோ வி ஹவ் கிரியேட்டட், நம்ம ஒரு நல்ல படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் தோல்ல தட்டிக்கோங்க, நல்லா பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ வெரி குட். அருமையா தமிழ் பேசுறீங்க, ரொம்ப அழகா பேசுறீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு. கடைசியில பேசும்போது என்ன பிரச்சனைனா, நம்ம சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாம் மட்டும் அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ என்னதான் சொல்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் ஒரு ஆக்டரா ஒரு சில படங்கள் வந்து நம்ம கிட்ட கதை நம்ம கிட்ட வரும்போது, இந்த படம் நம்ம எப்படியாவது பண்ணிடணும், இந்த படத்துல ஏதோ ஒரு அம்சம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தோணும். அதுல நம்ம அப்புறம் காசு பார்க்க மாட்டோம், எத்தனை நாள் கஷ்டம்னு பார்க்க மாட்டோம், அது எப்படி டேட் மேனேஜ் பண்றதுன்னு பார்க்க மாட்டோம். எப்படியாவது இந்த படம் பண்ணிடணுங்கிறது நம்ம மனசுல அப்படியே போய் உட்காந்துரும். அந்த மாதிரி நினைச்சு நான் எஸ் சொன்ன படம் தான் ஒன்ஸ் அபான் எ டைம் இன் இந்தியா. எனக்கு ஆக்சுவலி ஜெகன் மூலியமா தான் இந்த படம் வந்தது. அவரும் நானும் வேறொரு படத்துல நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அவர் சொன்னார், இந்த மாதிரி பிரசாத்னு ஒரு புது டைரக்டர் இருக்காரு, அவர் ரொம்ப அருமையான ஒரு கதை வச்சிருக்காரு, நீங்க ஒரு வாட்டி கேட்டுடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் பிரசாத் சார் வந்து எனக்கு கதை சொன்னாரு. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடியா இருந்தது அவர்கிட்ட, இன்க்ளூடிங் டயலாக், மொத்த ஸ்கிரிப்டுமே ரெடியா இருந்தது. அதுவும் அனுப்பி தந்தாரு. ஃபுல் கதை நரேட் பண்ண போது எனக்கு இதுல ஒரு ஒரு ஒன்னு ரெண்டு விஷயங்கள் வந்து ஒரு கதையில சொல்றதே ரொம்ப கஷ்டம். இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கையாண்டிருக்காரு. இதுல ஒரு தாயோட ஒரு புனிதமான ஒரு ஒரு அன்பு, நம்ம பொண்ணு மேல ஒரு அன்பு இருக்கு. கோபம், அது வந்து நம்மள எப்படி வந்து நம்மள அடக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுல ஒரு அரசியல் இருக்கு. இதுல ரொம்ப தீவிரமான ஒரு லாஸ் ஒரு அது இருக்கு. ரொம்ப ஏமாற்றம், அது எப்படி வந்து ஒருத்தரை தாக்குப்படுத்துறதுங்கிறது அந்த ஒரு விஷயம் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா எதுக்குமே வந்து ஒரு பேலன்ஸ் தப்பாம ரொம்ப அழகா இந்த இந்த எல்லா எமோஷன்ஸையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஸோ தட் இஸ் அ சைன் ஆஃப் அ ட்ரூ ஸ்டோரி ரைட்டர். ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ ஹவ் அ பிக் ஃபேத் இன். நீங்க வருங்காலத்துல ரொம்ப பெரிய ஒரு டைரக்டரா வருவீங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அண்ட் இதுல இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் யாருமே பார்த்தா ப்ரொடியூசர்ஸ் மாதிரியே தோணல. இவர் பார்த்தா ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி சுத்திட்டு இருக்காரு. சீரியஸ் சார் பார்த்தா அவர் ஒரு வருங்காலத்து ஒரு வில்லன், ஒரு கேப்டன் மாதிரி, இன்னொரு ஒரு பெரிய ஒரு வில்லன் ஹீரோ டைப் சம்படி அப்படியா இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க. ஷான் கூட ஹீரோ தான், அவரெல்லாம் ப்ரொடியூசர். ஐ மீன் யாருமே வெரி லைக் அன்கேரக்டரிஸ்டிக். ஆனா என்னன்னா, யாருமே வந்து நான் ப்ரொடியூசர்னு நினைச்சுக்கிட்டு பந்தாவா உட்காந்து அந்த மாதிரி இல்லாம எதுவுமே. ஒரு வாட்டி நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க ஒரு 9 o'clock பேக்கப் பண்ணோம்னு நினைச்ச ஒரு சீன் வந்து 12 மணி தாண்டி போயிடுச்சு. எல்லா ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் அனுப்பிச்சாச்சு, ஏன்னா முடிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கையில. ஆனா போயிட்டே இருந்தது. ஆனந்த் சார் வந்து ஐ திங்க் 2-3 பீப்புள் ஒன்னா சேர்ந்து போயிட்டு எல்லாருக்கும் பக்கத்து கடையில ஒரு பிரியாணி மாஸ்டர் தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி பிரியாணி போடுங்கன்னு சொல்லி பண்ண வச்சு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்து, நான் என்ன சொல்ல வரேன்னா, யூனோ இது வந்து ரொம்ப குட்டி பட்ஜெட்ல பண்ண ஒரு ஒரு படம். பட் நம்ம கூட வேலை செய்யறவங்களை நல்லா பார்த்துக்கணும். அவங்களுக்கு நம்மளுக்காக நம்ம ஒரு கனவை நினைவாக்கிறதுக்காக நம்மளுக்காக உழைக்கிறாங்க. ஸோ அவங்கள நல்லா பார்த்துக்கணுங்கிறது எல்லாரோட மனசுலையுமே எப்பவுமே. எவ்வளவுதான் மழை கொட்டினாலுமே, எவ்வளவுதான் தேர் தகுதியில எல்லாம் நாங்க ஷூட் பண்ணோம். பட் ஆல்வேஸ் எல்லாரையும் கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டு என்ன வேணும்னு கேட்டு நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அதை அவங்க செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஓடியாடி வேலை செஞ்சு ரொம்ப அழகா பாத்துக்கிட்டாங்க. ஸோ இதே மெயின்டைன் பண்ணுங்க. இந்த படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் நீங்க ரொம்ப நான் பெரிய மனுஷன் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துடாதீங்க, மாறாதீங்க, இப்படியே இருங்க. அந்த அளவா ஒரு என்ன சொல்றது, எப்படி சொல்லுவாங்க தமிழ்ல, ஹார்ட் ஒர்க்கு எப்படி சொல்லுவாங்க, மெனக்கெட்டு. தேங்க்யூ. மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் பிரில்லியன்ட் ஜாப் ரெண்டு பேருக்குமே. வெரி நைஸ்லி டன். அண்ட் மியூசிக் ஆல்சோ RR அண்ட் ஆல் தி 3 சாங்ஸ், நான் கேட்ட 3 சாங்ஸுமே ரொம்ப அழகா இருக்கு.
வேற எல்லா ஜான்ரலையும் ஒரு கேட்சியான ஒரு சாங் இருக்கு, ரொமான்டிக் சாங் இருக்கு, ஒரு கொஞ்சம் ஒரு வெறித்தனமான ஒரு சாங் இருக்கு. எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. யாரையாவது சொல்லதுக்கு சொல்லிட்டேன்னா எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்ல. வேற அது லாஸ்ட் ஆப்வியஸ்லி மத்தவங்க எல்லாரும் நான் இல்ல இல்ல தலைவாசல் விஜய் சார் இங்கே வரல, பட் இங்க கூட உட்காந்து சினிமா பார்த்தாரு. அவர் வந்து காலாகாலங்களா நம்மளை என்டர்டெயின் பண்ண ஒரு ரொம்ப சீனியர் ஆக்டர், பிரில்லியன்ட் ஆக்டர். அவருமே ரொம்ப அழகான ஒரு ரோல் இதுல பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் படம் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவரோட நிஜமான பர்சனாலிட்டிக்கும் அவர் பண்ண பர்சனாலிட்டிக்கும் வந்து இட் இஸ் லைக் நைட் அண்ட் டே, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒரு ஆக்டருக்கு வந்து நம்ம சொந்த பர்சனாலிட்டிக்கு ஒட்டின மாதிரி ஒரு கேரக்டர்கள் தான் நம்ம ஈஸியா பண்ணிட முடியும். பட் நம்ம பிலாசபிக்கு நேர் எதிரான ஒரு பிலாசபி நம்ம ஒரு ஸ்கிரீன்ல பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ப வைக்கணும். அது வந்து ஒரு ரொம்ப மார்க் ட்ரூ ஆக்டர். ஒரு வாட்டி கூட நம்ம நினைக்க மாட்டோம் இவர் சொல்ற வசனங்கள் வந்து இவர் நம்பலங்கிறது. அந்த அளவுக்கு ரொம்ப பிலீவபிளா பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனலி கமிங் டு பரத், யுவர் ஃபினாமினல் ஆக்டர். உங்க ஒவ்வொரு சீனுமே இதுவே உங்க கேரக்டர் வந்து உங்க சொன்னா அது கதை ரிவீல் ஆயிடும், அதனால சொல்ல முடியல. பட் தேர் இஸ் ஒன் பர்டிகுலர் ஷாட் வேர் நீங்க நினைச்சது எதுவுமே நீங்க நினைச்ச மாதிரி நடக்காம போன ஒரு தருணத்துல நீங்க ஒரு காருக்குள்ள உட்காந்து, அது ட்ரெயிலர்ல கூட நீங்க பாத்திருப்பீங்க, காருக்குள்ள உட்காந்து உங்களுக்கு இருந்த எல்லாமே உங்க கைவிட்டு போயிடுச்சு. அந்த ஒரு ஷார்ட்ல அவங்களோட டிஸ்பரேஷன், உங்களோட அந்த கம்ப்ளீட்டா ஒரு பிரேக் டவுன் ஆகுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது டன் சோ பியூட்டிஃபுல். ரொம்ப ரொம்ப அழகா பண்ணிருந்தீங்க. ஐ ஹோப் யூ டூ மெனி 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 மோர் மூவிஸ். நிறைய ரோல்ஸ் நீங்க நல்லா பண்ணுங்க. யூர் அ ஃபினாமினல் ஆக்டர். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஐம் கிளாட் ஃபைனலி நம்ம ஒரு படம் சேர்ந்து பண்றோம். we hung out நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல அதுல இதுல பார்த்து நாங்க நிறைய பேசிருக்கோம். குட் ஃப்ரெண்ட்ஸ் வேணா சொல்லலாம். பட் ஐம் கிளாட் டு ஃபைனலி ஷேர் ஒரு சினிமா வித் யூ. ஐ ஹோப் யூ டூ மெனி மோர் மூவிஸ் டுகெதர். ஃபைனலி எல்லாருமே இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படம் தான். ஐ ஆல்சோ வாண்ட் டு மென்ஷன் தீக்ஷா. தீக்ஷா வந்து என்னோட பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு திருநங்கை, ஷீ இஸ் a transgender woman. அவங்க ஷீ ஒன் மெனி மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்ட் அந்த மாதிரி கான்டெஸ்ட் எல்லாம் கூட ஜெயிச்சிருக்காங்க. பிரசாத் சார் வந்து எனக்கு இந்த கதை சொல்லும் போது இந்த மாதிரி சொன்னாங்க, இது வந்து ஒரு ரோடு பெருக்கிற ஒரு அம்மாவோட கேரக்டர். அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு, திருநங்கை ஒரு பொண்ணு இருக்காங்க. அண்ட் தென் ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டோரி சொன்னாரு. கதை ஃபுல்லா கேட்டதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், பிரசாத் சார் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் எப்பவுமே அந்த மாதிரி கண்டிஷன் வச்சதில்லை. ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, நீங்க காசு பண்றது வந்து ஒரு நிஜமான ஒரு திருநங்கை பொண்ணதான் காசு பண்ணும். அந்த வாக்கு நீங்க, அந்த உறுதி நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இந்த படம் பண்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவரும் சொன்னாரு, எஸ் நாங்க அதுதான் நினைச்சுக்கோம், லுக்கிங் ஃபார் கரெக்டான ஒரு ஆக்டர் பார்த்துட்டு இருக்கோம், பட் நாங்க டெஃபினெட்லி ஒரு திருநங்கை தான் காசு பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு ரெப்ரசன்டேஷன், ஒரு உண்மையான ஒரு விஷயத்த உண்மையாவே ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிறது அவ்வளோ அவ்வளோ கிளியரா இருந்தாரு. தீக்ஷா, ஐ விஷ் ஷீ வாஸ் ஹியர். ரொம்ப ரொம்ப வெரி வெரி அடோரபிள் பொண்ணு. ஹேட் அ லவ்லி டைம் அவங்க கூட ஒர்க் பண்றதுல. அண்ட் எஸ், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல படம். வெரி என்ன சொல்றது, நல்லா உண்மையா உழைச்சிருக்கோம். ஐ ஹோப் நீங்க எல்லாரும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் ஒரு படம், ஒரு நல்ல படம் பண்ணும்போது அதுக்கான விஷயங்கள் எல்லாம் கூடி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வேற வேற கேட்டகரியில வேற வேற ஒரு ஜாப் ப்ரிஃபரன்ஸ்ல இருந்தவங்க எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸா இந்த படத்துல வந்து எங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் தட் the script is so good, and first of all huge thanks to all the producers for making this film, and huge thanks to பிரசாத் sir. ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க பிரசாத் சார் ரொம்ப கோவமா இருப்பாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அப்படின்னு. நீங்க படம் பார்க்கும்போது படத்துல நிறைய விஷயம் புரியும். அதுல ஒரு விஷயமா ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஜென்ரலா நிறைய இடத்துல வந்து மென்னை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, விமனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நான் இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஹீரோயினா எப்பவுமே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹீரோ டெபியூ ஹீரோவா இருந்தா கூட ஹீரோ சார்னு சொல்லுவாங்க. ஸோ தி வெரி ஃபர்ஸ்ட் டைம்
எங்க செட்ல இருந்த எல்லா விமனையுமே மேம்னு மட்டும்தான் பிரசாத் சார் கொடுத்தாரு. அது புது ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, ஒரு சீனுக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, இல்ல த்ரூ அவுட் டிராவல் பண்றவங்களா இருந்தாலும் சரி, சீனியர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அந்த மேம்ங்கிற ரெஸ்பெக்ட் அவர் கொடுத்தாரு. அவரு ஒரு விஷயம் கேட்கும் போது கூட ரொம்ப பொலைட்டா, இப்போ ஒரு செகண்ட் டேக் போகணும், இன்னொரு வாட்டி இது நீங்க பண்ணுங்க அப்படின்னா கூட அவர் எந்த இடத்துலயுமே வந்து அவர் கோவமா இருப்பாரு. ஹீல் ஆல்வேஸ் பி சுடுதண்ணி கால் ஊத்துன மாதிரி ஓடிட்டே தான் இருப்பாரே தவிர அவரோட ஸ்ட்ரெஸ்ஸையோ அவரோட கோவத்தையோ ஒரு நேரம் கூட ஆர்டிஸ்ட் கிட்ட காமிச்சதே இல்லை. ஏன்னா அவரோட ரெக்குவயர்மெண்ட்டை ரொம்ப பொலைட்டா இப்படியும் சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் ஒன்ஸ் அபான் அ டைம் இன் மெட்ராஸ். ஏன்னா நான் பண்ணது ரொம்ப சின்ன ஒரு ரோல் தான், பட் ஐ திங்க் இட் வில் பி அ வெரி இம்பாக்ட்ஃபுல் role in the film also. And to be sharing screen space with senior artists, that is a huge bless. ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ண முடியும். நிறைய நேரம் நம்மளே திரையில பார்த்து வியந்த ஆர்டிஸ்ட் நம்ம வந்து கூட நின்று நடிக்கும் போது நிறைய நுவான்சஸ் கத்துக்க முடியும். அந்த மாதிரி நான் நிறைய கத்துக்கிட்டேன் இந்த ஃபிலிம்ல. அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் டு போத் தி டிஓபிஸ் காளிதாஸ் சார் அண்ட் கண்ணன் சார். ஆக்சுவலா கண்ணன் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நிறைய வந்து நான் வந்து கண்ணனை வந்து எல்லாரும் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொன்னா நான் கண்ணனை பயங்கரமா த்ரூ அவுட் தி ஃபிலிம் டார்ச்சர் பண்ணிருந்தேன். அண்ட் எல்லாத்தையும் பொறுமையா வந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் டு all the artists who worked in this film. Thanks to Bharat sir, thanks to Abhirami ma'am, thanks to Talevasi Vijay sir and Shan, everybody. And I'm really glad that I'm a part of something like this. Thank you so much. ஒரு இம்பாக்ட்ஃபுல் படமா இது டெஃபினட்டா அமையும். இந்த படம் வந்து கண்டிப்பா சொசைட்டில ரொம்ப பெருசா இதை வந்து மண்டையில கொட்டி இது நீங்க பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குமான்னு தெரியல. பட் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பண்றோம் இல்ல, இது நம்ம மாத்திக்கலாம் இல்ல, நமக்கே லைட்டா குத்துற ஒரு படமா இருக்கு. ஸோ டெஃபினட்டா படத்து தியேட்டர்ல பாருங்க. உங்களோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஒரு படம் பெருசாகிறதும் ஒரு படம் உண்மையே இல்லாம ஆகிறதும் பத்திரிகை நண்பர்கள் கையில தான் இருக்கு. ஸோ எங்க படத்தை என்கரேஜ் பண்ணுங்க, இந்த மாதிரி எல்லா படத்தையுமே என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். கொடுத்த எனக்கு நம்மளோட டிரெக்டர் பிரசாத் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தேன் டிரெக்டர் சார். அப்புறமா பரத் சார் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தேன் இதுக்கு. ஸோ இது எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி, அந்த மாதிரி எனக்கு தெரியல, ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அப்புறமா ப்ரொடியூசர் டிஜிஎஸ் ஹருண் சார், சுஹைல் சார், அனந்த் சார், தென் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமா டிஓபி கண்ணன் சார் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமா என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், கோஸ்டியூம் டிசைனர்ஸ் ரித்வான் அக்கா அண்ட் யாஷ் ப்ரோ, அப்புறமா ஏரியா ஒர்க் பண்ண அனீஷ் அண்ட் கவிதா அண்ட் செந்தில் அண்ணா, ரேகா மாஸ்டர், அப்புறம் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கார்டியனா என்ன சென்னையில் வரும்போது பார்த்துனது வந்து காயத்ரி தான். ஸோ அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். ஆக்சுவலி எல்லாரும் இந்த மூவி பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் மிருதுலா சுரேஷ். ஒன்ஸ் அபான் அ டைம் இன் மெட்ராஸ் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ரொம்ப ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன் இந்த மூவி எனக்கு கிடைச்சதுக்கு. ஸோ இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்றது ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி. அண்ட் ப்ரொடியூசர் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ப்ராஜெக்ட். மை டிரெக்டர் சார் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே எனக்கு ட்ரீட் பண்ணல, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ் மை டிரெக்டர் சார், மை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் ஜகன் சார். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ. தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கமிங். நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போது இந்த டீம் தான் பெஸ்ட்னு தோணும். அந்த மாதிரி தான் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போது தோணுச்சு. ஸோ ஐ தேங்க் மை டிரெக்டர், மை டிஓபி, ஆல் ஏடிஸ், மை ப்ரொடியூசர், காஸ்டியூமர்ஸ், ப்ரொடக்ஷன் சைட், ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி. யூ ஆல் டிட் அ வெரி குட் ஜாப். I would also like to thank my co-actors, beautiful co-actors, and for doing their part in the movie splendidly. கண்டிப்பா நாங்க இப்போதான் படம் பார்த்துட்டு வரோம். ரொம்ப அருமையான படம். நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போங்க பாருங்க.